ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இந்த காம்படிஷனல் சேனல் உள்ள வர இருக்கிறேன். நாம் இன்றைக்கி சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இந்த டாப்பிக்கில் இருக்கிற சில முக்கியமான குறிப்புகளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம காம்படிஷனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கான வெப்சைட்டு examcatch.com. உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் குரூப் 2A, குரூப் 4 இந்த எக்ஸாமுக்கான குவிஸ், அது மட்டும் இல்லாமல் இந்து சமய அறநிலையத்துறை தேர்வுக்கான குவிஸ், இது மாதிரிலாம் குவிஸ் உங்களுக்கு ஆப் வடிவில் வேணும் அப்படின்னாக்கா நம்ம சேனலுக்கு 2 ஆப் இருக்குது. இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இந்த ஆப்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இந்த வீடியோக்குள்ளே சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களில் முக்கியமான நாங்கள் பார்க்க போகிறோம். நம்ம அடுத்த வீடியோவில் மிச்சத்தை பார்ப்போம். இதில் பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், பிரம்ம ஞான சபை, பிரார்த்தனா சமாஜம், இந்த 4 டாப்பிக்கை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பிரம்ம சமாஜம். பிரம்ம சமாஜம் 1828ஆம் ஆண்டு ராஜாராம் மோகன் ராய் அப்படின்றவரால் தொடங்கப்பட்டது. ராஜாராம் மோகன் ராய் வங்காளம், இந்தி, சமஸ்கிருதம், பாரசீக மொழிகளில் புலமை பெற்றவராக இருந்தார். இவர் இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள், அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி, பெர்செப்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், த கைட் டு பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் அப்படின்ற புக்கை எழுதியிருக்காரு. இவர் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில் 1805 1814 வரைக்கும் வேலை செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முகலாய மன்னரான 2ஆம் அக்பருக்கு வழங்கப்பட்டு வந்த ஓய்வூதியத்தை அதிகப்படுத்த ஒரு தூதுவராக இங்கிலாந்துக்கு போகிறாரு. இவருடைய பேர் ராம்மோகன் ராய். பட் இவருக்கு ராஜா அப்படின்ற அந்த பட்டத்தை வழங்கியது 2ஆம் அக்பர். இவருக்கு இந்தியாவின் விடிவெள்ளி, ஹெரால்ட் ஆஃப் நியூ ஏஜ் இந்தியா அப்படின்ற ஒரு பட்டப்பெயரும் உண்டு. இந்த பிரம்ம சமாஜம் இந்து சமுதாயத்தில் காணப்பட்ட அந்த மூட நம்பிக்கைகளும் மூட பழக்க வழக்கங்களையும் கடுமையாக எதிர்க்கிறாரு. 1814 ஆத்மீய சபா அப்படின்ற ஒரு சபையை உருவாக்கி சமூக மற்றும் சமய சீர்திருத்தம் உருவாக இவர் ஒரு காரணமாக அமைகிறாரு. இந்த சபை முக்கியமாக பெண் உரிமைக்காக குரல் கொடுக்குது. முக்கியமாக விதவைகள் மறுமணம், சொத்துரிமை, பெண்களுக்கு சொத்துரிமை, இந்த மாதிரி உரிமைகள் பெண்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இயக்கம் குரல் கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் சதி அப்படின்ற உடன்கட்டை ஏறுதல், அது மட்டும் இல்லாமல் பலதாரமணம், இது எல்லாமும் சமூகத்திலிருந்து ஒழிக்கப்படணும் அப்படின்றதுக்காகவும் இவர் குரல் கொடுத்தாரு. இதோடைய தொடர்ச்சியாக தான் பிரம்ம சமாஜம் உருவாக்கப்பட்டது. இவருடைய முயற்சியால் 1829 ஆங்கில தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் உதவியோட சதி அப்படின்ற உடன்கட்டை ஏறுதல் தடை சட்டத்தை கொண்டு வர்றாரு. இதன்படி சதி அல்லது உடன்கட்டை ஏறுதல் ஒழிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அது தண்டனைக்குரிய குற்றமாகவும் மாறுது. அடுத்தது பிரார்த்தனா சமாஜம். இந்த பிரார்த்தனா சமாஜம் 1867 தொடங்கப்படுது. இதை உருவாக்கியவர் ஆத்மாராம் பாண்டுரங். இந்த சபை சமூகத்தில் நிறைய சீர்திருத்தங்கள் உருவாக காரணமாக இருந்தது. முக்கியமாக சமபந்தி உணவு, கலப்பு திருமணம், விதவைகள் மறுமணம், பெண்களுடைய நலனை மேம்படுத்துதல், குழந்தை திருமணத்தை ஒழித்தல், பின்தங்கிய மக்களை மேம்படுத்துதல், இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்கள்லாம் இது இந்த சமாஜம் தொடங்கி செய்ய ஆரம்பிச்சது. முக்கியமாக அனாதை இல்லங்கள் மற்றும் பாதுகாப்பு இல்லங்கள் இந்த பிரார்த்தனா சமாஜம் மூலமாக அதிக லெவலில் திறக்கப்பட்டது. அடுத்தது ஆரிய சமாஜம். ஆரிய சமாஜம் 1875 தயானந்த சரஸ்வதி அப்படின்றவரால் தொடங்கப்படுது. தயானந்த சரஸ்வதியோட உண்மையான பெயர் மூல் சங்கர். இவருடைய குரு விராஜநந்தர். சுவாமி தயானந்த சரஸ்வதி வேதங்களில் கூறப்பட்டுள்ள எல்லாமே உண்மைதான் அப்படின்றத கண்டறிஞ்சு அதை மக்களுக்கு உணர்த்த முயற்சி பண்ணுறாரு. தன்னுடைய வாழ்க்கை முழுசுமே வேதங்களை பார்ப்பறதுக்கு அவர் முக்கியத்துவம் எடுத்துக்கிறாரு. இந்து சமுதாயத்தில் சீர்திருத்தங்களை கொண்டு வர முயற்சி பண்ணின அவர் வேதங்களை நோக்கி செல் அப்படின்ற ஒரு ஸ்லோகனை உருவாக்குனார். கோ பேக் டு வேதாஸ் அப்படின்ற ஸ்லோகனை உருவாக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் உருவ வழிபாடு, விலங்குகள் பலி, மூட பழக்கங்கள் இவற்றையும் இந்த ஆரிய சமாஜம் எதிர்க்குது. இவர் இந்து மதத்திலிருந்து கிறிஸ்துவம், இஸ்லாம் இந்த மதங்களுக்கு மாறின இந்துக்களை மீண்டும் தாய் மதத்துக்கே திரும்ப சுத்தி இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை உருவாக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆரிய சமாஜமும் குழந்தை மனம், பலதார மனமுறை, பர்தானிய முறை இந்த மாதிரியான சில பழக்க வழக்கங்களை எதிர்க்குது. தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் இந்து மதத்தின் மார்ட்டின் லூதர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. அடுத்தது பிரம்ம ஞான சபை. பிரம்ம ஞான சபை 1875 தொடங்கப்படுது. ரஷ்யாவை சேர்ந்த மேடம் பிளாவஸ்கி அப்படின்றவங்களும் அமெரிக்காவை சேர்ந்த ஹென்ரி எஸ் ஆல்காட் அப்படின்றவங்களும் சேர்ந்து இந்த பிரம்ம ஞான சபையை நியூயார்க்கில் தொடங்குறாங்க. அமெரிக்காவுடைய நியூயார்க்கில் தொடங்குறாங்க. ஆங்கிலத்தில் தியோசோஃபிக்கல் சொசைட்டி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்குது. கடவுளை பற்றிய அறிவு அப்படின்றத அடிப்படையாக வச்சு இந்த சொசைட்டி இயங்குது. அன்னிபெசன்ட் அம்மையார் பிரம்மஞான சபையோட தலைவராக பொறுப்பேற்றதுக்கப்புறம் இந்து சமயத்துடைய மறுமலர்ச்சிக்காகவும் இந்திய மக்களுக்கு கல்வியை கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் இவங்க பல்வேறு பணிகளை மேற்கொள்கிறாங்க. இவங்களால் பனாரஸ் அதாவது காசியில் மத்திய இந்து கல்லூரி அப்படின்ற ஒரு கல்லூரி தொடங்கப்படுது. நாளடைவில் அது பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக மாறுது. பிரம்மஞான சபையோட நோக்கங்களை பார்ப்பறதுக்காக அன்னிபெசன்ட் அம்மையார் நியூ இந்தியா அப்படின்ற ஒரு செய்தித்தாளை நடத்துகிறாங்க. இந்தியர்கள் சுயாட்சி பெற தன்னாட்சி இயக்கம், அதாவது ஹோம் ரூல் மூமெண்ட்டை
உருவாக்குறாங்க. இந்த பிரம்மஞான சபையோடைய தலைமையகம் சென்னை அடையாறில் உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 டாப்பிக்கில் இருக்கிற முக்கியமான குறிப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் சமூக சீர்திருத்த இயக்கங்களில் உள்ள மேலும் முக்கிய குறிப்புகளை பற்றி நம்ம பார்ப்போம். நன்றி.